அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ் பாஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஆப்பில் அப்ளை பண்ணி பஸ் பாஸ் அப்ரூவல் ஹெச்எம் ஐடியில் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ் பாஸ் வேணான்ற மாணவர்களை எம்இஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும். இது அனைத்து வகை பள்ளிகளும் பண்ணணும். அதாவது நம்ம கவர்மெண்ட், எய்டட், அன்எய்டட் எல்லா ஸ்கூல்ஸுமே பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா, நம்ம க்ரோமில் போயிட்டு எம்இஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 லைன் இருக்கும் இல்லைங்களா, அதை டச் பண்ணோம்னா நமக்கு இங்கே நிறைய ஐகான்ஸ் காமிக்கும். அதில் ஹோமு, ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் அந்த மாதிரி ஐகான் காமிக்கும். ஸோ இதில் ஸ்கூல் அப்படின்ற ஐக்கானை நம்ம டச் பண்ணோம். ஸ்கூலுன்ற ஐக்கானில் ஸ்கீம்ஸுன்ற ஹெட்டிங்க்கு கீழே பஸ் பாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பஸ் பாஸ்ன்றதை நம்ம டச் பண்ணணும். ஸோ பஸ் பாஸை நம்ம டச் பண்ண உடனே நமக்கு கிளாஸும் செக்ஷனும் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் விசிபிள் ஆகும். ஸோ இதில் முதல்ல நம்ம கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண உடனே தான் சப்மிட் பட்டன் வரும். வந்ததும் நம்ம சப்மிட் கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே நம்ம வகுப்பில் இருக்க அனைத்து மாணவருடைய பெயரும் இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஹெட்டிங்கில் பார்த்திங்கன்னா எம்இஸ் ஐடி இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், பக்கத்தில் நாட் வில்லிங்ட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேலே இருக்கிற நாட் வில்லிங்கை டச் பண்ணோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன ஆகிடும், நாட் வில்லிங் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் ஆகிடும். இதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பஸ் பாஸ் தேவையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த டிக்கை எடுத்து விட்டுடணும். சரிங்களா? நம்ம ஒன்ஸு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் பஸ் பாஸ் தேவைப்படுற பிள்ளைங்களுக்கு இங்கே டிக்கு இருக்கக்கூடாது. பஸ் பாஸ் தேவையில்லாத பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் டிக் இருக்கணும். ஸோ கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஹைட் ஆகிடும் அந்த டிக்கு எல்லாமே. சரிங்களா? நம்ம பஸ் பாஸ் வேணுன்ற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், டிஎன்எஸ்சிடி ஆப்பில் தான் போயிட்டு ஸ்கீம்ஸ்ன்ற ஐக்கானில் பஸ் பாஸில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். பட் நமக்கு வேணாம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்இஸ் வெப்சைட்டில் போய்ட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.